கேள்வி எண் 1. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? ஆ 1827, ஆ 1829, இ 1826, இ 1927. விடை ஆ 1829. கேள்வி எண் 2. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? ஆ ஆரிய சமாஜம், ஆ பிரம்ம சமாஜம், இ பிரார்த்தனை சமாஜம், இ ஆதி பிரம்ம சமாஜம். விடை ஆ ஆரிய சமாஜம். கேள்வி எண் 3. யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? ஆ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆ ராஜாராம் மோகன் ராய், இ அன்னி பெசன்ட், இ ஜோதிபா பூலே. விடை ஆ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி எண் 4. ராஷ் கோப்தார் யாருடைய முழக்கம்? ஆ பார்சி இயக்கம், ஆ அலிகார் இயக்கம், இ ராமகிருஷ்ணர், இ திராவிட மகாஜன சபை. விடை ஆ பார்சி இயக்கம். கேள்வி எண் 5. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஆ பாபா தயால் தாஸ், ஆ பாபா ராம் சிங், இ குருநானக், இ ஜோதிபா பூலே. விடை ஆ பாபா ராம் சிங். கேள்வி எண் 6. சுவாமி சரத்தானந்தா என்பவர் யார்? ஆ சுவாமி விவேகானந்தரின் சீடர், ஆ இந்திய பிரம்ம சமாஜத்தின் பிளவை ஏற்படுத்தியவர், இ ஆரிய சமாஜ பிளவை ஏற்படுத்தியவர், இ சமத்துவ சமாஜத்தை நிறுவியவர். விடை இ ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர். கேள்வி எண் 7. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆ எம்ஜி ரானடே, ஆ தேவேந்திரநாத் தாகூர், இ ஜோதிபா பூலே, இ ஐயன்காளி. விடை ஆ எம்ஜி ரானடே. கேள்வி எண் 8. சத்யார்த்தா பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆ தயானந்த சரஸ்வதி, ஆ வைகுண்டசாமி, இ அன்னி பெசன்ட், இ சுவாமி சாரதானந்தா. விடை ஆ தயானந்த சரஸ்வதி. கேள்வி எண் 1. டேஷ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்? விடை ராமலிங்க அடிகளார். கேள்வி எண் 2. பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் டேஷ்? விடை மகாதேவ் கோவிந்த் ரானடே. கேள்வி எண் 3. சத்திய சோதக் சமாஜத்தை தொடங்கியவர் டேஷ் ஆவார்? விடை ஜோதிபா பூலே. கேள்வி எண் 4. குலாம்கிரி நூலை எழுதியவர் டேஷ்? விடை ஜோதிபா பூலே. கேள்வி எண் 5. சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூல் டேஷ் நேர்மறை கொள்கையை பட்டியலிடுகிறது? விடை ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல். கேள்வி எண் 6. ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி டேஷால் நிறுவப்பட்டது? விடை விவேகானந்தர். கேள்வி எண் 7. டேஷ் அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும்? விடை சிங் சபா. கேள்வி எண் 8. டேஷ் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது? விடை நாராயணகுரு மற்றும் ஐயன்காளி. கேள்வி எண் 9. ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவக்கியவர் டேஷ் ஆவார்? விடை அயோத்திதாசர். கூற்றும் காரணமும். கேள்வி எண் 1. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். 2. அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார். 3. சமூக தீமைகளை கன்னடம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார். 4. ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பென்டிகால் ஆதரிக்கப்பட்டார்.
ஆ ஒன்று சரி, ஆ ஒன்று மற்றும் 2 ஆகியன சரி, இ 1 2 மற்றும் 3 ஆகியன சரி, இ 1 மற்றும் 4 ஆகியன சரி. விடை இ 1 மற்றும் 4 ஆகியன சரி. 1. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். 4. ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பென்டிகால் ஆதரிக்கப்பட்டார். கேள்வி எண் 2. 1. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பெற்றது. 2. இந்து சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. 3. ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். 4. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. ஆ 1 சரி, ஆ 2 சரி, இ 1 மற்றும் 2 ஆகியன சரி, இ 3 மற்றும் 4 ஆகியன சரி. விடை இ 1 மற்றும் 2 ஆகியன சரி. 1. பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பெற்றது. 2. இந்து சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. கூற்றும் காரணம். கேள்வி எண் 3. 1. ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. 2. பேரின்ப நிலை ஏதும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். 3. ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷன் ஏற்படுத்தினார். 4. ராமகிருஷ்ணர் வங்கப்பிரிவினையை எதிர்த்தார். ஆ 1 சரி, ஆ 1 மற்றும் 2 சரி, இ 3 சரி, இ 4 சரி. விடை ஆ 1 மற்றும் 2 சரி. 1. ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. 2. பேரின்மை நிலை ஏதும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். கேள்வி எண் 4. கூற்று. ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். காரணம். ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஆ கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஆ கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. இ இரண்டுமே தவறு. இ காரணம் சரி, ஆனால் கூற்று பொருத்தமற்றதாக உள்ளது. விடை ஆ கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. பொருத்துக. 1. ஐயாவழி. ஆ விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். 2. திருவருட்பா. ஆ நீரங்கரி இயக்கம். 3. பாபா தயால்தாஸ். இ ஆதி பிரம்ம சமாஜம். 4. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இ வைகுண்ட சுவாமிகள். 5. தேவேந்திரநாத். உ ஜீவகாருண்ய பாடல்கள். பொறுத்துக்க. சரியான விடை. 1. ஐயாவழி. இ வைகுண்ட சுவாமிகள். 2. திருவருட்பா. உ ஜீவகாருண்ய பாடல்கள். 3. பாபா தயால்தாஸ். ஆ நிரங்கரி இயக்கம். 4. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஆ விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். 5. தேவேந்திரநாத். இ ஆதி பிரம்ம சமாஜம். கேள்வி எண் 1. மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் முன்வைத்த நம்பிக்கையின் 4 கூறுகளை குறிப்பிடுக. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார். அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள் ஆவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கினி யாரும் இல்லை. நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. கேள்வி எண் 2. சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் ரானடேயின் பங்களிப்பினை குறிப்பிடுக. நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆகிய இருவரும் ஆவர்.
இவ்விருவரும் சாதி மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார். விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவினார். கேள்வி எண் 3. ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறு குறிப்பு வரைக. ராமலிங்க சுவாமிகள் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடமும் காட்டினார். இதை அவர் ஜீவகாருண்யம் என்றார். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். பின்னர் அது சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்னும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். கேள்வி எண் 4. பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை? உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், பலதார மணம், விதவை பெண்கள் மறுமணம். கேள்வி எண் 5. ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக ஜோதிபா பூலே ஆற்றிய பணிகளை கோடிட்டு காட்டுக. 1852ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கினார். கேள்வி எண் 1. 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும். சமூகத்தில் நிலவி வந்த சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் மற்றும் பலதார மணம் போன்று மரபு சார்ந்த பழக்க வழக்கங்கள், விதவை பெண்கள் மறுமணம் செய்ய உரிமை மறுக்கப்பட்டது, பெண்ணடிமைத்தனம், ஆணை விட பெண் கீழானவர் என்னும் நடைமுறைகள், வரதட்சணைகள், பெண் கல்வி மறுப்பு நடைமுறைகள். எல்லையற்ற உபநிடதங்கள், போதனைகள், பிராமணர் மேலாதிக்கம் செய்யும் சடங்கு, மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்களில் அதிக தாக்கங்கள், பயங்கரமான சாதி கொடுமைகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரங்கள், மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை ஏற்க மறுத்தது. இந்திய சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆற்றின தொண்டினை திறனாய்வு செய்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தஸ்னேஸ்வரம் என்னும் ஊரை சார்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தரான அவர் அக்கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார். அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேற்றுக்கு இட்டு செல்லும். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றார் சுவாமி விவேகானந்தர். நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைத்தார். பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுவித்தார். இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதுபோன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார்.
விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களுக்கிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். கேள்வி எண் 3. பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள். ராஜாராம் மோகன் ராய். சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்களை இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றார். 1829இல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய் முக்கிய பங்கு வகித்தார். ராம்மோகன் ராய் பெண்ணடி விந்தனத்தை கண்டனம் செய்தார். ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்தார். ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். ஜோதிபா பெற்றோரில்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென்று காப்பகங்களையும் உருவாக்கினார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றார். சுவாமி விவேகானந்தர் இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதுபோன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கிந்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கென நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர்.